வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம ஓஎம்ஆர் காட்டன் ஹவுஸ் டூர் பார்க்க போறோம். திருவான்மூர் காட்டன் ஹவுஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அந்த காட்டன் ஹவுஸ் வந்து இங்க நம்ம ஓஎம்ஆர் காரப்பக்கத்துல வந்துருச்சு. இந்த பிளேஸ பார்த்தாலே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இங்கதான் நம்ம அரவிந்த் தேட்டர் இருந்துச்சு. அந்த அரவிந்த் தேட்டர் தூக்கிட்டு தான் இப்ப காட்டன் ஹவுஸ் அது உள்ள வச்சிருக்காங்க. மேல ஃபர்ஸ்ட் ஒரு பால்கனி வியூ பாருங்க. இங்க தேட்டர் இருந்தப்ப இங்கேயே வந்து தேட்டர் சீட்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இங்க இருந்து பால்கனி வியூ எல்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் இவங்க பயங்கரமா டோட்டலா ரெனோவேட் பண்ணி பயங்கர பிரம்மாண்டமா கட்டி வச்சிருக்காங்க. ரொம்ப நாளா ரெனோவேஷன் போயிட்டு இருந்துச்சு. நான் கூட நம்ம அரவிந்த் தேட்டர் தான் ரெனோவேட் பண்ணி சீக்கிரமா ஓபன் பண்றாங்க போல நினைச்சிட்டு இருந்தா எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி அந்த இடத்துல காட்டன் ஹவுஸ் வந்துருச்சு. சரி, ஓகே, பேக் டு தி வீடியோஸ். ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வந்தோடனே ரைட் சைடுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ்க்கு தனியா ஒரு செக்ஷன் இருக்கு. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா கிளிப் அதுன்னு கேர்ள்ஸ் தேவையான அக்சசரிஸ் எல்லாம் இருக்கும். மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா லெஃப்ட்ல இங்க சின்ன பசங்க ட்ரெஸ் எல்லாமே A to Z ஃபுல்லா இங்க இருக்கு. அப்படியே அதுக்கு பின்னாடி வந்து மென்ஸ் செக்ஷன் இருக்கு. அப்புறம் அப்படியே லிஃப்ட் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை ஐட்டம்ஸ், சாமி சிலை, அந்த மாதிரி டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான் சாரி, சுடிதார் அது இதுன்னு எல்லாமே கீழே ஃபுல்லாவே வந்து கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் A to Z எல்லாமே இங்க இருக்கு. அப்புறம் நம்ம கிச்சனுக்கு தேவையான கிச்சன் ஆக்சசரிஸ் ஐட்டம்ஸ் கூட இங்க எல்லாமே இருக்கு. அப்புறம் மேலேயே வாட்ச், ஷூ, ஸ்லிப்பர்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி செக்ஷன் இருக்கு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராவும் இருக்கு. A to Z நம்மளுக்கு ட்ரெஸ்ல இருந்து வீட்டுக்கு தேவைப்படுற பொருள் எல்லாமே வந்து தனித்தனி செக்ஷன் வச்சு நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க. சோ இந்த ரீல உங்க OMR ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் ஷாப்பிங்க்கு நம்ம காட்டன் ஹவுஸ்க்கு ஒரு விசிட்ட போடுங்க. பட் என்னதான் இருந்தாலும் நான் அரவிந்த் தேட்டர் ரொம்ப மிஸ் பண்றேன். சின்ன வயசுல இருந்து நம்ம எத்தனை படம் அரவிந்த் தேட்டர்ல வந்து பாத்துருப்போம். ஆனா இப்ப அந்த இடத்துல அரவிந்த் தேட்டர் இல்ல, வேற ஒரு கடை இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி அரவிந்த் தேட்டரை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா லாஸ்டா அரவிந்த் தேட்டர்ல என்ன படம் பாத்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.